வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தமிழில் சொல்லுவாங்க, விரல சப்பிட்டு பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு. அதாவது கார்டேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் வரும் வாழ்க்கையில். அந்த மார்க்கெட்டில் அந்த மூமெண்ட்டை நீங்கள் சீஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். பால் கோல் மவுத்துக்கிட்டே இருக்குது. கோல் கீப்பர் முன்னாடி வந்துட்டான். கோல் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எட்டி பாலை உள்ளே அடித்தா தான் கோல். அந்த சமயத்தில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா 4 டிஃபெண்டர் வந்துடுவான், அந்த சான்ஸ் போயிடும். வாழ்க்கையும் அப்படி தான். நம்மளுக்கு நல்ல சான்சஸ் வரும். அந்த சான்ஸ் அப்படியே வரும். அந்த சான்ஸில் நீங்கள் டப்புன்னு அடிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்போ வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் அப்படி தான். அமெரிக்காலையும் கூப்பிடுவான், துபாயிலையும் கூப்பிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு அமெரிக்கா சூஸ் பண்ணி வாழ்க்கையில் சொந்த செலவில் சூன்யம் வச்சுப்பீங்க. மணிப்பேச்சில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ட்ரேடரை பற்றி. அந்த வீடியோ அடியில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன் சூன்யம்னு, வாழ்க்கையில் சொந்த அமெரிக்கா போனால் ஏன் சொந்த செலவில் சூன்யம்னு. துபாய் போனீங்கன்னா டேக்ஸே கிடையாது. இந்தியா போன மாதிரி இருக்கலாம். டேக்ஸ் இல்லாமல் சம்பாதிச்சுனே இருக்கலாம். திரும்பி வரவே வேணும். 60-70 வயசில் ரிட்டையர் ஆகிறது மட்டும் இந்தியா பக்கம் வந்தால் போதும். ஏதாவது ப்ராப்ளம், அம்மா அப்பா ப்ராப்ளம்னா ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா தபால்னு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த டேக்ஸே இல்லாமல் ஒரு மினி இந்தியா அங்கே இருக்குது. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, எது வேணால் சொல்லுங்கள். அது மாதிரி இடத்துக்கு போங்க. செலவு ஜாஸ்தி, சம்பளத்தை கரெக்டாக நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, அது இல்லையா சிங்கப்பூர் போகலாம். சிங்கப்பூரில் ஆனால் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆசைப்படக்கூடாது. இது மாதிரி வாய்ப்பு வரைச்ச நம்ம கரெக்டாக கோல் அடிக்கணும். ஆனால் ஆஸ்திரேலியா போகிறேன், அமெரிக்கா போகிறேன்னு சொந்த செலவில் சூன்யம் வச்சு வயசான வெள்ளைக்காரனுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி லைஃப்பில் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து 4 வருஷத்துக்கு சம்பளம் டபுள் ஆகணும். 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே 3 வருஷத்துக்கு ஒரு வழி டபுள் ஆச்சுன்னா 28 ஒரு டபுள், 31 ஒரு டபுள் 2, 34 ஒரு டபுள் 3, 37 4, 5 வாட்டி டபுள் ஆச்சுன்னா பார்த்துக்குங்க. 40,000 சம்பளம் 40 80 ஆகும், 80 1,60,000 ஆகும், 3,20,000, 6 லட்ச ரூபா வரைக்கும் ரீச் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறது தான் உங்களுக்கு சான்ஸு 25 வயசில். ஏன்னா உங்களை மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு இன்டர்நெட்டே கிடையாது. இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் என்னால் படிக்க முடிஞ்சுது. இது மாதிரி படித்து முன்னேறி எங்கேயோ போயிடலாம். ஆனால் நம்ம முக்கால்வாசி பேர் காலேஜை விட்டால் புத்தகத்தை திறக்க மாட்டேங்கிறீங்க. சிஏ கண்டுபிடிச்சானா குருசாமிங்கிறீங்க. இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நாடு உருப்படும்? நீங்கள் எப்படி உருப்படுவீங்க? அது நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையில். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இதே தான் உண்மை. நேற்று ஒருத்தனை பார்த்தேன். 1000 ரூபாவில் நீங்கள் சொன்னீங்க சார் டாட்டா மோட்டார்ஸு, இன்றைக்கி பொத்துனது 780 ரூபா ஆயிடுச்சு, எனக்கு நாமும் லாஸு. டேய், 6 மாதத்துக்கு நீ பார்க்க போகிறேன்னா மார்க்கெட்டே வராது. நான் சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்கிறேன். அந்த கம்பெனி 2ஆக பிரியும், 2ம் 1000 ரூபாய்க்கு போகும். 10 வருஷம் நீ காத்துருந்தா 5 வருஷம், 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே ஆகும். உள்ளுக்குள்ளே டாட்டா டெக்னாலஜி ஷேர் இருக்குது, டாட்டா கேபிட்டலோட ஷேர் இருக்குது. பொறுமையாக இருந்தான்னா ஐயோ 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 நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் 200 ரூபா போயிடுச்சுன்னா நீ வராது. 400 ரூபாய்க்கு வாங்கினேன் டாட்டா மோட்டார், நான் 70 ரூபாயில் பார்த்து இன்னும் வாங்கியிருக்கிறேன். திரும்பி அது இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ திரும்பி வரும். நம்பிக்கை இருந்தால் இறங்கணும், இல்லாட்டா இறங்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒலட்டைல், மேலேயும் கீழியும் போகும். வாய்ப்பு கிடைக்கிறதான் ஹாக்கி எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சிடணும், கோல் போடுற மாதிரி கோல் போடணும். சத்தியம் போது இன்றைக்கி நான் டிசிஎஸ் 63 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி 4000 ரூபா. என்னால் நினச்சி பார்க்க முடியுமா? அந்த வாய்ப்பு அப்போ தான் கிடைக்கும். சத்தியம் 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி டெக் மஹிந்திரா மாதிரி எங்கேயோ இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாய்ப்பை யூஸ் பண்ணலன்னா காணாமல் போயிடுவீங்க. அது தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடியில் ஒரு 75 வயசு இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் இந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிது, என்னால் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா, அன்றைக்கே அவர் சொன்னார் நான் 750 ரூபா ரொம்ப காஸ்ட்லின்னு முட்டேன் பாரு, நீங்கள் எங்கே போயிடுச்சு அப்படின்னு. அதனால் வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும். அதை விட்டுட்டு அப்பா ஐயோ 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 ஐயோன்னு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா சான்ஸ் போயிடுச்சு. 5 ரூபாய்க்கு சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ண சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 30 ரூபா வரைக்கும் போச்சு. 27 ரூபாய்க்கிட்ட உங்களை திரும்பி கன்சிடர் பண்ண மேனேஜர் மாற்றிருக்கிறான்ப்பா அப்படின்னா நீ 23 ரூபா பொறுத்துட்டு ஐயோ 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 ஐயோன்னீங்கன்னா இன்றைக்கி எல்லா பேங்கிங் ஸ்டாக்கும் தான் அடித்து நிமித்திட்டு இருக்கிறான். இன்னொரு 5 வருஷம் இப்படி தான் இருக்கும். இப்போ 23 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணால் 200 ரூபாய்க்கு போகுமா? 10 வருஷம் கழிச்சு நிச்சயமாக போகும். ஏன்னா சின்ன பேங்க்கு, சிட்டி பேங்க்கில் மேனேஜராக இருந்தவனை கொண்டு வந்து இறங்கி இருக்கிறான், காசு கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நம்ம எடுத்து வாங்கணும். அதே மாதிரி தான் மனப்பூர்வம். ப்ரமோட்டருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு.
இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒன்லி கைனகாலஜிஸ்ட் டாக்டர், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிஸ்னஸ். இன்றைக்கி பெயின் கேபிட்டல் வந்திருக்கான் வாங்கிறதுக்கு. மேபி இந்த டீல் நடக்காமல் போயிடலாம். உடனே நீங்கள் பெயின் கேபிட்டல் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் இன்னொரு 10 வருஷத்தில் விற்றுருவாங்க கம்பெனி, 500 ரூபாய்க்கு போகும். நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரி சான்ஸ் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்படி போகும். அந்த சான்ஸில் நீங்கள் அடிக்கிறது தான் பொறுத்து இருக்கணும். நான் யோசித்து நிறுத்தி செய்வேன்னு சொன்னீங்கன்னா செய்ய முடியாது. அந்த சமயத்தில் வரைச்ச நீங்கள் பால் அடிச்சிங்களான்னு தான் தெரியணும். தெரியலையா போச்சு. ஸோ இப்போ ட்ரெண்டில் நியோல் டாட்டா பண்ணதை சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் வெஸ்ட் சைடுன்னு வச்சுருந்தார், லேண்ட்மார்க் ட்ரை பண்ணார், எல்லாமே. இப்போ ஒரு ஸ்டோர் லிட்டில் வுட்டுங்கிற ஒரு கம்பெனியை வாங்கினார். அந்த ஸ்டோர் ஓடலை. ட்ரெண்ட்டுன்னு பேரை மாற்றினார். வெஸ்ட் சைடு அமைச்சார், நம்ம ஊர் லேண்ட்மார்க்கை வாங்கினார். லேண்ட்மார்க்கை விற்றுட்டார். வெஸ்ட் சைடுன்னு ஒரு பப்ளிஷிங் கம்பெனி அதையும் விற்றுட்டார். அமேசான் வாங்கிட்டு அமேசானும் விற்றுட்டான். ஸோ அந்த புக் கம்பெனி விற்கலன்னு தெரிஞ்சோடனே அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். மற்றவன் பிராண்டு விற்கிறதுக்கு போல் நம்மளே பிராண்டு போடலான்னு தான் வெஸ்ட் சைடில் கற்றுக்கிட்டார். வெஸ்ட் சைடில் கட்டினோன்னே வெஸ்ட் சைட் ப்ராடக்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கூட்டம் வரமாட்டேங்கிறான்னு ஜூடியோவில் போட்டார். ஜூடியோ பெரிய ஹிட்டு. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, ஹை எண்டு மட்டும்தான் லிப்ஸ்டிக் தடவுவானா, லோ எண்ட் லிப்ஸ்டிக் தடவ மாட்டானா அப்படின்னு அங்கே லிப்ஸ்டிக் கம்பெனி லேப் க்ரோன் டைமண்டுன்னு வரிசையா. ஸோ விரலில் சுப்பிட்டு இருந்தால் நம்மளுக்கு போயிடும், கை இப்படியே உங்களுக்கு முன்னாடியே ஓடி போயிடும், நேரம் பாஸ் ஆகிடும். நம்மளுக்கு என்ன வாய்ப்பு, எப்போ எந்த இடத்துல அடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். இதனால் இதை நீங்கள் வாங்கணும், இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல, இதெல்லாம் இங்கே பார்க்குறவங்களாம் மணி பேஜில் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு இதை சான்ஸ் சொல்கிறேன். இப்போ ரிஷப் பண்ணிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த நியூசிலாந்து சீரீஸில் அவன் தான் அடித்தான். அடுத்த கேப்டன் அவன் தான். இந்த கோலியும் ரோஹித்தும் இன்னும் 2-3 வருஷத்தில் பேக்கப் பண்ணி அமைச்சிடுவாங்க. அடுத்தது அவன் தான் வாய்ப்பு. நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. குல்தீப்புக்கு காலில் அடிபட்டுடுச்சு. 2 மேட்ச்சு 12 விக்கெட் எடுத்துட்டான். அவன் ஆக்சுவலாக கிரிக்கெட் ஆரம்பித்தது பேட்டிங். இந்தியாவுக்கு ஆடணுன்னா பேட்ஸ்மேன் ஆட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் அவங்க அப்பா தான் கோச்சு. தப்புனா அவன் என்ன பண்ணான், போலிங் போட ஆரம்பித்தான். இந்தியாவுக்கு ஆட்டான். இந்தியாவுக்கு போலிங் தான் எப்போதும் ப்ராப்ளம். போலிங் போட்டான். ஆஸ்திரேலியா போனான். ஆஸ்திரேலியாவில் காபா மேட்ச்சு ஜெயிச்சு கொடுத்தான். பல கையில் அடி, ஒரு சீசன் போச்சு. திரும்பி கொடுத்தாங்க. வெறும் T20லேயே சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. குல்தீப்புக்கு அடினொன்னே சான்ஸ் கொண்டு வந்தாங்க. நியூசிலாண்டு சீரீஸ் ஒழுங்காக பால் போட்டான். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டான் திரும்பி. 25 வயசு தான் ஆகுது. டெஃபினட்டாக ஒரு 50 மேட்சாவது இந்தியாவுக்கு ஆடிடுவான். வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறோமா, விரல் சுப்புறோமான்னு தான் பார்ப்போம். அப்படியே நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட அது எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு கிடையாது. திரும்பி உங்களுக்கு வாழ்க்கையில் சான்ஸ் கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது தண்ணி இப்படியே ஆறாக போகிறது. அந்த ஆறு போகிறதுல எப்போ பாக்கெட்டை விட்டு தண்ணி எடுக்கிறோங்கிறது தான் நம்ம ப்ராப்ளம். நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இதையும் பேசுகிறேன். பணம் சம்பாதிக்கிறதும் ஒன்று தான், பணம் சேர்க்கறதும் ஒன்று தான், வாழ்க்கையின் கல்வியும் ஒன்று தான். சான்ஸு கிடைக்கிறச்ச விட்டுட்டு ஒரு லைஃப்பில் 70-75 வயசுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டேன்னு, நான் சும்மா நிற்கிறேன்னு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை காணாமல் போயிடும். அன்றைக்கி அழுது புண்ணியம் கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்கறதுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.